ஹலோ காய்ஸ், மீண்டும் பார்த்தீங்கன்னா கிராணி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறேன். கிராணி ஒன்றில் கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சவர் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கிராணி பாத்ரூமில் ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா காருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக ஒளியக்கூடிய டனல் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டனல்கிட்ட இருக்கிற பிளேட்டை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பிளேட்டை தள்ளி விட்ட சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி இந்நேரம் வந்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா தாடிலாம் வளர்த்திருக்குது. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா தாடியெலாம் வளர்ந்துருச்சு. தாடி குள்ளாலாம் பார்த்தீங்கன்னா கிராணி வச்சுருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருந்தது. இதை சுருக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் வீடியோவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சிருக்குது. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி விட்டாச்சு. நம்ம பாக்ஸ் தள்ளின சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை வச்சு கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிராணி கையில் மட்டும் மாட்டினோம்னா உருட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடி தான் நமக்காக தான் முடிஞ்சிடும். ஓ மை காட், கிராணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. நம்ம ட்ராப் பண்ண ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷாட்கன் பீஸை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடி ஆகிற இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடி பண்ணுற இடத்துல கொண்டாந்து வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்புக்கு செயின் கட்டர் தேவைப்படும். காரோட கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணி நம்ம போகிறத தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வருவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிராணி நமக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ வெப்பன் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கிராணிக்கு ஊசியை போட்டு பிடுங்கியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது, ஆனால் 2 ட்ராவிலையும் ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னோட 2வது பீஸு. இப்போ இந்த ஷாட்கன்னோட பீஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. பழையபடி பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ஊசியை போட்டு 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மயங்க வச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவையும் செக் பண்ணிடலாம். ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்பைடர் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைடர் டனலை ஓப்பன் பண்ணியாச்சு. செயின் கட்டரை தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்க ட்ராப் பண்ணிடலாம். செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா எதுக்கும் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை தூக்கி பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா டே 1 பார்த்தீங்கன்னா இழந்தாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா மிதந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஸ்பைடர் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் நம்ம கையில் இருக்கிற செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா சவரில் இருக்கிற செயினை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயினை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்காய்க்கு தேவையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிராணியோட கிச்சனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது 3வது பீஸு. இந்த பீஸை வச்சா பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடி ஆயிரும். மைக்ரோ ஓவனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கிராங் கிடச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னோட 2வது பீஸை கொண்டாந்து வச்சாச்சு. 3வது பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ 3வது பீஸையும் கொண்டாந்து வச்சாச்சு. ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாட்கனில் பார்த்தீங்கன்னா புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் கிடச்சிருக்குது. ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மேஃப்ளோருக்கு வந்திருக்குறோம். மேஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பலகையை எடுத்து பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவில் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியல. ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ கிடச்சிருக்குது. ஆனால் நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, அதனால் அது தேவைப்படாது. இப்போ கேமராவை உடைக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பலகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமரை பார்த்தீங்கன்னா வச்சு கேமராவை உடைச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டை இருக்குது. இந்த உருட்டுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருட்டுக்கட்டையை வச்சு ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராணி கையில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி டே 2வையும் பார்த்தீங்கன்னா இழந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 செல்ஃப் இருக்குது. ஆனால் 2லேயும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை எடுத்துக்கிட்டு ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. இப்போ வீல் கிராங்கை போட்டு பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் எங்கே இருக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓ மை காட், என்ன வேகமாக வந்ததுன்னு பார்த்தீங்களா இல்லையா? மாட்டிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா டே 3யும் பார்த்தீங்கன்னா இழந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா உலாவிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக போகணும். எனக்கு தெரிஞ்சு ஓ மை காட், இப்போ போயிருந்தோம்னா மாட்டியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கு பின்னாடியே போவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஓ மை காடு, ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியோ ஸ்பைடரை ஏமாற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீயை வச்சு ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணி ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டோம். கிராணி பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த ஒரு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக ஷூட் பண்ணோம்னா ஸ்பைடர் வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கும். எதுக்கும் பார்த்தீங்கன்னா கன்னில் பார்த்தீங்கன்னா புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னில் ஆமாவை லோட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா டே 4. பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் கிடச்சிருக்குது. வீல் ஹேண்டிலை வச்சு பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்கையும் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளும் கிடச்சிருச்சு. கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளும் எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. ஆனால் சவர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான் தேவை. பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்காய்க்கு தேவையான சாப்பாடை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு தேவையான சாப்பாடை பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு போட்டாச்சு. காக்காயோட கூட்டில் இருந்து அடுத்த வீலை எடுத்தாச்சு. ஆல்ரெடி ப்ளே ஹவுஸ் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளே ஹவுஸ் கீ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவில் இருந்து எடுத்தோம்.
இப்போ 2வது வீலையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ரஸ்ட்டு பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரஸ்ட்டு பேட்லாக்கி கிடைச்சாதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவரை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரஸ்ட்டு பேட்லாக்கி இருக்குது. இப்போ ஷவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த வீடியோ 2 மணி நேரத்து வீடியோவை நான் சுருக்கி கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வழியில் தலையை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடும் இந்த சைடும் பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா விரைக்க பார்க்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.